குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல் கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல் கொடி வேலவன் ஜோதிட நிலையத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். ராசி 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 ராசியில் என்ன இருக்குது? லக்னம்னா என்ன? லக்ன அதிபதி என்றால் என்ன? ராசி என்றால் என்ன? லக்கணம் நம் பிறக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏங்க, நம்ம ஒரு லக்கணத்தில் பிறக்கிறோம். அந்த லக்கணத்தில் என்ன கிரகம், எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். உதாரணமாக சிம்ம லக்கணனே வச்சுக்குவோம். சிம்ம லக்கணம். இப்போ நம்ம ராசி பற்றி பேச வரல, ஆனால் ராசி டாப்பிக்கே எடுக்க வேண்டாம். சிம்ம லக்கணம், சிம்ம ராசிக்கும் இது பாதி பொருந்தும். ஆனால் நீங்கள் லக்கணத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம லக்கணம். லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்கும்? லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது நம்மை ஆளும். நம்மளுக்கு அது கிடைக்கும். பொதுவாக சிம்மமே அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லணும். இவங்க அதாவது அரசாங்க வேலையை நோக்கி போவாங்களா அப்படின்னா, 4ஆம் அதிபதியின் செவ்வாயின் தன்மை பொறுத்து. ஏன்னா படிப்புக்கு காரகன் புதன். அரசு வேலை கிடைக்குமான்னா படிக்கணும்ல. முதல்ல கல்விக்கு காரகன், புத்திக்கு காரகன் புதன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 தன்மையிலையும் தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், லக்கணத்தில் சனி இருக்குது. 6ஆம் அதிபதி சனி பகவான் சிம்மத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ ஜாதகருக்கு வேலை இருக்குமா? வேலை கிடைக்குமா? ஏங்க எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு ஒரு ஜாதகம் வர்றாங்க. இப்போ சிம்ம லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேள்வி. ஆனால் லக்னாதிபதியான சூரியனை போய் பாருங்கள், அவர் துலாமில் போய் நீசமாவார். உதாரண ஜாதகம் தான் இது. ஒரு உதாரணத்துக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ லக்னாதிபதியான சூரியன் போய் துலா ராசியில் இருக்கார். இப்போ வேலை என்ன, அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்க வர்றாங்க. லக்னத்தில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கார். அந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதி வந்து லக்னாதிபதிக்கு பாதகத்தில். அப்போ ஜாதகர் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பார், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தில் இருப்பார்? எப்போதும் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பார். விடாமுயற்சி தான். பிடிவாதம் இருக்குமா? கண்டிப்பாக பிடிவாதம் இருக்கும். தொடர்ந்து ஒரு விளையாட்டு வீரர், விளையாட்டு போன்ற விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர். ஏதோ ஒரு விளையாடிக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு வெற்றியடையக்கூடியவரா அந்த ஜாதகர் இருப்பாரா? தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பார். வெற்றி அடைவார்னா முதல் தொழில் தோல்வி அடையும்னு இருக்குது. ஆனால் அரசு வேலை கிடைக்குமானா அந்த சூரியன் நீசமாரங்காட்டிக்கு அதை சோக்கி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுருவார், அந்த புதனின் தன்மையை பொறுத்து. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்ன வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது அது உங்களை ஆளும். உங்கள் லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் உங்கள் செயல்பாடு. நீங்கள் பிறக்கும்போது எந்த லக்னம் இருக்கிறதோ அந்த லக்னத்திற்கு லக்ன அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் உங்களின் செயல்பாடு. அந்த செயல்பாடை எப்படி கிரகங்கள் தருகிறது? கடகலக்கணம்னா எல்லாருமே கடகலக்கணமாக இருமா? கடகலக்கணம், சிம்ம லக்கணம், இந்த மாதிரி 12 லக்கணத்தையும் சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தன்மை வந்துடுதா? நல்லா பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், புதுவிதமான மனிதர்கள், புதுவிதமான சிந்தனைகள். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ராசி லக்கணம் இருக்கிறதில்ல. ஏன் அப்படி மாறுபடுது அப்படின்னா, அதில் 30 டிகிரி இருக்குது. ஒரு ராசி கட்டத்தில் வந்து 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியில் அந்த கிரகம் போய் என்ன பாயிண்டில் உட்காந்துருக்குன்னு இருக்குது.
எல்லாரும் நரேந்திர மோடி ஆயிட முடியாது, எல்லாரும் ரஜினிகாந்த் ஆயிட முடியாது. ரஜினிகாந்த் சிம்ம லக்னம், மகர ராசி. எல்லாருமே ரஜினி ஆகிட்டாங்களா? இதே ராசி லக்கணம் உள்ளவங்க இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே. உங்கள் லக்னம் எங்கே, உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், அதை பொறுத்தே உங்கள் தன்மை செயல்படும். லக்னம் மேச லக்னமாக இருந்து லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் ஜாதகர் கொஞ்சம் சற்று பிடிவாதம் உள்ளவர். தான் நினைக்கும் காரியத்தை எதையும் செய்யக்கூடியவர், எளிதில் எதிரியை வெல்லக்கூடியவர், கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காக போராடுபவர், தன் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் வாழ்க்கை துணை தான் அவங்கள புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதி 2க்கு போகிறார். ஜாதகர் குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். அப்போ ஜோதிடம் அது மட்டும் இல்லை, பணம்னு ஓடிட்டு இருக்கிற தன்மையே இருக்குது. இந்த மாதிரி லக்னத்தில் இருக்கும் கிரகம் ஒன்றை சொல்லும், லக்னாதிபதி ஒன்றை சொல்லுவார். இரண்டையும் சேர்த்து செயல்படுவதே ஜோதிடம். நன்றி நண்பர்களை, மீண்டும் அடுத்த பதிவில்.